வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோ மீட் பண்ண வச்சு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு பிசிக்ஸ் வால ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். ஆஃபர் டேட் இன்னைக்கு, அதாவது 11th நவம்பர் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு மனசுல ஒரே கேள்விதான், அடுத்தடுத்த ஐபிஓ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏற்கனவே வந்து முடிஞ்ச ஐபிஓவா இருக்கட்டும், லென்ஸ்கார்ட்டா இருக்கட்டும், ஸ்டட்ஸா இருக்கட்டும், அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஈவன் லென்ஸ்கார்ட் வந்து நெகட்டிவ் லிஸ்டிங் ஆயிடுச்சு டியூ டு ஓவர் வேல்யூஷன் ஆர் ஓவர் பிரைசிங் சொல்லலாம். ஸ்டட்ஸுமே அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகல. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏமாற்றம் தான். இனிமே வர ஐபிஓவா இருக்கட்டும், குரோவா இருக்கட்டும், பைன் லேப்ஸா இருக்கட்டும், ஜிஎம்பி ரொம்ப டிராஸ்டிக்கா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வரிசையில, அந்த ஃபெயிலியர் லிஸ்ட் வரிசையில வந்து இந்த பிசிக்ஸ் வால ஐபிஓவும் சேர்ந்துருமா, அதோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஐ ப்ராமிஸ் யூ த எண்ட் ஆஃப் த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஆஃபர் டேட் இன்னைக்கு தான் பிசிக்ஸ் வாலாக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆஃபர் எண்ட் ஆகக்கூடிய டேட் வந்து 13th நவம்பர். அலாட்மெண்ட் டேட் வந்து 14th நவம்பர். லிஸ்டிங்க்கு வரப்போறது வந்து 18th நவம்பர் வந்து வரப்போகுது. 137 ஷேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் பேண்ட்னு பார்த்தோம்னா 103 to 109 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பேசிக் டீடைல்ஸ். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுல வந்து அதோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஜிஎம்பி எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். இந்த பிசிக்ஸ் வால ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாமா, இல்லை பெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டர் கம்பெனிக்காக வெயிட் பண்ணலாமன்ற ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிசிக்ஸ் வாலான்றது இந்தியன் எஜுடெக் கம்பெனி. இவங்களோட மெயின் பிஸ்னஸே வந்து ஜி, நீட் போன்ற மிகப்பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து ஒரு தரமான கோச்சிங் வந்து ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் இல்லை ஹைபிரிட் மோட்ல வந்து வழங்கக்கூடியதாக தான் இருக்குது. இவங்களோட மோட்டோன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை ஒரு அஃபோர்டபுள் பிரைசிங்ல வழங்கக்கூடியதை அவங்களோட மோட்டோவா வச்சிருக்காங்க. ஹோல்டிங்ஸ் பார்த்துடலாம். ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து ஐபிஓ வரதுக்கு முன்னாடி 81% கிட்ட இருந்துச்சு. இப்போ போஸ்ட் ஐபிஓ 71% வந்து குறைஞ்சிருச்சு. அந்த ரிமைனிங் இருக்க 10% வந்து பப்ளிக் ஹோல்டிங்காக கொடுத்துட்டாங்க. ப்ரீ ஐபிஓ வந்து 19%, போஸ்ட் ஐபிஓ வந்து 29% பப்ளிக் ஹோல்டிங் இருக்குது. அடுத்ததாக ரெவன்யூ மிக்ஸில் வரக்கூடிய பிசிக்ஸ் வாலாவோட ப்ராடக்ட் வைஸ் பிரேக்கப் பார்த்துடலாம். அதிகபட்சமாக கோச்சிங் சர்வீசஸ்க்கு வந்து 85.11% கிட்ட இருக்குது. ட்ரேடட் குட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 7.66%, ட்ரேடட் குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து 5.07%, ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன்கம்க்கு 1.4%, இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இன்கம் 0.29% வந்து இருக்குது. அடுத்ததாக ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். மார்ச் 2024 வந்து டோட்டல் அசெட்ஸ் வந்து 2480 crore இருக்குது. ரெவன்யூ வந்து 2015 crore இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கால்குலேஷன் வந்து நெகட்டிவ்ல தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 1131 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2025 அதே நிலைமை தான் நீடிக்குது. நெகட்டிவ்ல தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஜூன் 2025 ரிசல்ட் எடுத்தோம் அப்படின்னா டோட்டல் அசெட்ஸ் வந்து 5075 crore இருக்குது. ரெவன்யூ வந்து 905 crore இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கால்குலேஷன் பார்த்தோம்னா நெகட்டிவ்ல 127 crore இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்டரே இல்லை. அடுத்ததாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பற்றி பார்த்துடலாம். ப்ரீ அப்ளை டேட்ஸ் அப்போ, அதாவது 6th நவம்பர் அப்போ 8.25% கெயினோட 9 rupees வரைக்கும் ரைசிங் மோடில் இருந்திருக்கு பெர் ஷேர் சொல்கிறேன். அப்புறமா குறைஞ்சு டவுன்ஃபால் நோக்கி நகர்ந்து இன்னைக்கு நிலவரப்படி, அதாவது 11th நவம்பர் படி 3.66 கெயினோட பெர் ஷேருக்கு வெறும் 4 rupees தான் ரைஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த நிலவரம் வந்து இப்படியே நீடிச்சுட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லிஸ்டிங் டேட் அப்போ நெகட்டிவ் லிஸ்டிங் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பிசிக்ஸ் வாலாவோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், ஜிஎம்பிலாம் பற்றி தெளிவாக பார்த்தோம். ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக போகிறதா இருக்குது. ஜிஎம்பியுமே வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே தான் வருது. ஸோ லென்ஸ்கார்ட் மாதிரி இதுவும் லிஸ்டிங் டேப்பா நெகட்டிவ் லிஸ்டிங் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ இதோட அடிப்படையில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். பெட்டர் வந்து நம்ம பிசிக்ஸ் வாலாக்கு அப்ளை பண்ணலாமா, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐபிஓக்காக வெயிட் பண்ணலாமான்ற ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.